வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான முன் தீர்ப்பு. இந்த வழக்கில் கண்ட பிரச்சனை போல் நாமளும் பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். எனக்குமே சில அனுபவங்கள் இருக்குது. இந்த உத்தரவை 22/12/2021 வழங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மதுரை பெஞ்சு தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த சூழ்நிலையில் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையையோ நாம் பெறும்போது அதில் ஏதாவது சேவை குறைபாடுகள் இருந்தால் அதனால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு மன உளைச்சலுக்கு இழப்பீடு கோரி நாம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்யலாம். ஃபஸ்ட்டு மனுவை நீங்கள் எங்கே போடுவீங்க? உங்கள் மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றத்தில் போடுவீங்க. அதனை எதிர்த்து முதல் மேல்முறையீடு தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் போடுவீங்க. இப்போ எங்களுக்கு திருநெல்வேலிக்கெலாம் மதுரையில் இருக்குது. மற்றவங்களாக இருந்தால் சென்னையில் போடுவீங்க. எனக்கு இதுபோல் ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. அதாவது நான் ஒரு ப்ரைவேட் மருத்துவமனைக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு நோய் காரணமாக ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன். அப்போ அங்கே ஒரு சம்பவத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அதாவது ஒரு நிறை மாத கர்ப்பிணி குழந்தை இறந்து வயிற்றுக்குள்ளேயே இருக்குது. அந்த அம்மாவை ஒரு ஓரமாக வீல் சேரில் உட்கார வச்சுருந்தாங்க. டாக்டர் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய கணவர் பணம் கட்டலை அப்படிங்கிறதுக்காக உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த டாக்டரை போய் பார்த்து சத்தங்கித்தம் போட்டு அந்த மேட்ரை உடனே சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரியான ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட்டால் நாம் எப்படி இழப்பீடு கோருவது அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் கண்ட மனுதார் பெயர் ஜோசப். இவர் யார் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் லேபர் இன்ஸ்பெக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். எதிர்மனுதார் யாருன்னா சீனிவாசன். இவர் யாருன்னா ஒரு ஓய்வு பெற்ற மருத்துவர். இப்போ இந்த எஸ்பி ஜோசப் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறார். அந்த மனுவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு 2 காதுலையும் வலி இருந்துச்சு. வலி கடுமையாக இருந்ததால் நான் எதிர்மனுதாரரான டாக்டரை அணுகி சிகிச்சைக்கு போனேன். அவர் என்னை பரிசோதித்து விட்டு எனக்கு ஒரு 3 வகையான மாத்திரைகளை பரிந்துரை செய்தார். அதில் ஒரு மாத்திரை 200 மில்லிகிராம், இன்னொரு மாத்திரை 250 மில்லிகிராம், இன்னொரு மாத்திரை 650 மில்லிகிராம். அதுக்கு நான் 150 ரூபா நான் கட்டணம் செலுத்தினேன். டாக்டர் மாத்திரை எழுதி கொடுக்கும்போதே பக்கத்தில் ஒரு மகாராஜா மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் இருக்குது. அந்த மெடிக்கலில் நீங்கள் இந்த மாத்திரை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை அறிவுறுத்தினார். நான் போய் மகாராஜா மெடிக்கலில் போய் மாத்திரையை வாங்கி போட்டேன். போட்ட பிறகு 3 நாளும் எனக்கு வலி குறையலை. அதே நேரத்தில் என்னால் வலினால் தூங்கவும் முடியலை. அதனால் நான் 2வது முறையாக 14/6/2015 இந்த எதிர்மனுதார் டாக்டர்கிட்ட திரும்பவும் போனேன். போய் ஏங்க நீங்கள் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டேன், எனக்கு 3 நாளாக வலி குறையலை, நான் 3 நாளாக தூங்கவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் மீண்டும் என்னை பரிசோதித்து விட்டு மாத்திரைகளை மாற்றி கொடுத்தார். அதுக்காக நான் 180 ரூபா கொடுத்தேன். அந்த 2வதாக கொடுத்த மாத்திரை சீட்டை எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல மெடிக்கலில் போய் காட்டினேன். அவங்களாம் எங்களுக்கு இந்த எழுத்தே புரியலை, இந்த மாத்திரைலாம் இங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு அந்த மாத்திரையை வாங்கவும் முடியலை.
இதனால் எனக்கு கடுமையாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பம் ஏற்பட்டுச்சு. அதனால் மறுநாளே திரும்பவும் அந்த டாக்டர்கிட்ட போய், சார் நீங்கள் எழுதி கொடுத்த மருந்து சீட்டில் உள்ள எழுத்துக்கள் எதுவுமே புரியலை, அதனால் நீங்கள் பெரிய எழுத்துல எனக்கு தெரியும் வகையில் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த எதிர்மனுதார டாக்டர் வந்து டென்ஷன் ஆகிட்டார். நீ எப்படி என்கிட்ட புரியாதுன்னு சொல்லலாம், என் எழுத்து பெருசாக எழுதித்தாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லி என்னை திட்டி அவமானப்படுத்தினார். மேலும் என்னை 2 மணி நேரம் காக்க போட்டார். நான் 2 மணி நேரம் காத்திருந்தேன். காதில் வலி வேறு அதிகமாகிடுச்சு. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு பெண்மணி இந்த டாக்டர் இப்படி தான், நீங்கள் பேசாமல் கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்கன்னு சொன்னாங்க. அதன் பிறகு 2 மணி நேரம் கழித்து டாக்டர் என்னை கூப்பிட்டு பெரிய இடத்துல எனக்கு எழுதி கொடுத்தாரு. அதுக்கு 150 ரூபா வாங்கிக்கிட்டார். அந்தால நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகும் எனக்கு அந்த காதில் உள்ள வலி தீரலை. அந்த டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நான் 2வதாக சேர்மராஜன் அப்படிங்கிற டாக்டரை போய் பார்த்தேன். அவர் என்னை பரிசோதித்து விட்டு எனக்கு அவர் 2 மாத்திரைகளை பரிந்துரை செஞ்சார். அதை நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னா எனக்கு காதில் வலி கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை 2வது முறையாக போய் சந்தித்தேன். அவர் அப்போ எனக்கு சில மாத்திரைகளை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுக்கு பிறகு எனக்கு காதில் வலி அனைத்தும் குணமாகிவிட்டது. நான் 2வதாக போன டாக்டரு எனக்கு அந்த மில்லிகிராம் கம்மியாக உள்ள மாத்திரையை கொடுத்தார். ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் இந்த எதிர்மனதாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 200 மில்லிகிராம், 650 மில்லிகிராம், 250 மில்லிகிராம் சொல்லி இப்படி ஹெவி டோஸ் மாத்திரை கொடுத்தார். நான் 2வதாக பார்த்த டாக்டர் எனக்கு கம்மியாக உள்ள வீரியம் உள்ள மாத்திரைகள் தான் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டேன். எனக்கு காதெல்லாம் குணமாயிடுச்சு. அதன் பிறகு நான் 22/1/2016 இந்த எதிர்மனதான டாக்டருக்கு நோட்டீஸ் விட்டேன். நீங்கள் முதல்ல என்னுடைய நோயை நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணலை. அதே போல் நீங்கள் கொடுத்த மருந்துகள் தவறானது. மேலும் நோயாளியான என்கிட்ட நீங்கள் அவமரியாதையாக நடந்து கொண்டது தப்பு. ஒரு பேஷண்ட்டை எப்படி நடந்துக்கிடணும்னு நீங்கள் தெரியலை. 2வது நீங்கள் உங்கள் தொழிலில் கவனக்குறைவாக இருந்திருக்கிறீங்க. உங்கள் மருத்துவ தொழிலில் உங்களுக்கு என்னதில்லை தொழில்முறை தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அதனால் எனக்கு காதுகளில் ஏற்பட்ட கடுமையான வலிக்கு எனக்கு 1.5 லட்ச ரூபா இழப்பீடு வேணும். எனக்கு ஏற்பட்ட மனவேதனைக்கு 50,000 வேணும். இங்கே என்னை அவமானப்படுத்தினதுக்கு 50,000 வேணும். உங்கள் தொழில் நடத்தை தோல்விக்கு எனக்கு 50,000 வேணும்னு கேட்டு ஒரு நோட்டீஸை விடுறார். அந்த நோட்டீஸில் கண்டபடி எந்த டாக்டர் இழப்பீடு கொடுப்பாங்க, அவரெல்லாம் ஒன்றும் கொடுக்கலை. உடனடியாக இவர் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டுறார். அதற்கு இந்த டாக்டர் ஒரு பதில் போடுறார். இந்த டாக்டர் என்ன பதில் போடுறாரு, இந்த மனுதாரின் மனுவில் கண்டுள்ள விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லை. நான் எம்பிபிஎஸ் மற்றும் டிஎல்ஓ மருத்துவம் படித்த ஒரு டாக்டர். நான் அரசு மருத்துவமனையில் இஎன்டி பிரிவில் தலைமை மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்று விட்டேன். இந்த மனுதார் காது வலின்னு என்கிட்ட வந்தார். உண்மைதான், நான் மருந்து பரிந்துரை செஞ்சேன். ஆனால் நான் பக்கத்தில் உள்ள மகாராஜா மெடிக்கலில் போய் நீ வாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் மாத்திரை எழுதி கொடுத்த பிறகு அவர் 3 நாள் கழித்து என்கிட்ட காதில் இன்னும் வலி தீரலைன்னு சொன்னார். உண்மையிலே அவர் காது வலிச்சிருந்தா மறுநாளே அவர் என்கிட்ட வந்திருக்கணும். ஆனால் அவர் வரலை. 3 நாள் கழித்து தான் வந்தார். 2வதாக வந்தப்பவும் நான் மாத்திரை எழுதி கொடுத்தேன். அவர் மறுநாள் ஆனால் வேண்டுமென்றே என்கிட்ட நீ உன் எழுத்து எனக்கு புரியலை, நீ பெரிய எழுத்தில் எழுதித்தான்னு சொல்லி கொடுத்தார். நான் அவர்கிட்ட எரிச்சல் பட்டது உண்மைதான். ஏங்க டாக்டர் நாங்கள் எழுதி கொடுக்குற எல்லா மருந்து சீட்லேயும் எல்லோரும் மாத்திரை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் எனக்கு எழுத்து புரியலை, பெரிய எழுத்துல எழுதித்தான்னு கேட்டால் நீங்கள் வேண்டுமென்றே என்கிட்ட வம்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் என்கிட்ட சண்டையிடணும் தான் நீங்கள் கிளினிக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் நான் முறையாக தான் மருந்து எழுதி கொடுத்தேன். என் மருந்து வேலை செய்யலை, எனக்கு கடுமையான காதுகளில் வலி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பொய்.
இவர் 3வது தடவை என்கிட்ட வரும்பொழுது 2 மணி நேரம் நான் காக்க வச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அது உண்மை இல்லை. அன்னைக்கு கிளினிக்கில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் அவர் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதை நான் பர்பஸாக நான் செய்யலை. அதனால் நான் எந்த விதமான விதிமுறைகளையும் ஈடுபடலை. இந்த மனுதாரர்கிட்ட நான் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. நான் எழுதி கொடுத்த மாத்திரைகள் வேலை செய்யவில்லை அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. அதனால் நீங்கள் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த டாக்டர் இந்த எதிர்மனுதார் அவரது பணியில் குறைபாடு செய்தார் என்பதை புகார்தாரர் நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து இந்த ஜோசப் மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் அப்பீல் போகிறார். இந்த அப்பீலில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த மனுதார் தனக்கு 2 காதுலையும் வலி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர் முத நாள் ஜிஃபி எல்பிஎக்ஸ் அப்படின்னு ஒரு 200 mgக்குரிய மாத்திரையை கொடுத்து இதை 3 நாளைக்கு எடுங்கன்றார். அப்புறம் மெஃப்டல் 250 மில்லிகிராம் அதை ஒரு நாளைக்கு 3 முறை எடுங்கன்றார். அதுக்கப்புறம் P650 650 மில்லிகிராம் இதை நாள் ஒன்றுக்கு 3 முறைன்னு சொல்கிறார். அப்போ மொத்தம் 3 மாத்திரை. ஒரு மாத்திரை 200 மில்லிகிராம், இன்னொரு மாத்திரை 250 மில்லிகிராம், இன்னொரு மாத்திரை 650 மில்லிகிராம். அப்போ மொத்தம் 1100 மில்லிகிராம். ஒரு நாளைக்கு 3 வேளை. அப்போ 1100 × 3 அப்போ 3300 மில்லிகிராம் மாத்திரை கொடுத்துருக்கிறாரு ஃபஸ்ட்டு டேவே. ஒரு நாளைக்கு 3300 மில்லிகிராம் 3 நாளைக்கு சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்போ 990 9900 மில்லிகிராம் மாத்திரை ஃபஸ்ட்டு டே போகும்போது அதில் கனெக்ட் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க. அப்போ ஹெவி டோஸு 3 நாளைக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனிதன் 9900 மில்லிகிராம் மாத்திரையை சாப்பிட்டால் அவன் என்னத்துக்கு ஆவான்? அது ஹெவி டோஸ் ஆகிடுது. அந்த ஹெவி டோஸ் மாத்திரையை சாப்பிட்டதுனால காதுகளில் உள்ள அந்த வலி 10 மடங்கு அதிகரித்து விட்டது. இந்த டாக்டர் எழுதி கொடுத்த ஹெவி டோஸ் மாத்திரை அதிக வீரியம் உள்ளது காரணமாக தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டதன் காரணமாக காதில் பயங்கர வலி. இந்த டாக்டர் என்ன செஞ்சுருக்கணும்? காரை பரிசோதித்து வீரியம் இல்லாத அல்லது குறைவான வீரியம் உள்ள மாத்திரைகளை பரிந்துரைச்சிருக்க வேண்டும். சொல்லிட்டு ஒரு மருத்துவர் தன் நோயாளிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் முக்கியமானது அன்பு, கனிவு. ஒரு பேஷண்ட் வந்தான்னா கூப்பிட்டுங்க, வாங்குங்க, உங்களுக்கு ஒரு நோய் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது இணை நோய்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து உண்மையிலேயே இவருக்கு என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் உனக்கு மாத்திரை எழுதி தரேன், நீ இதை சாப்பிடு, உனக்கு சரியாயிரும்னு சொல்லி அந்த அன்பையும் கனிவையும் இந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டியது அவர்களது தொழில்முறை கடமை அப்படின்னு இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இதற்கு நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. 2004 8 SCC பேஜ் நம்பர் 56 சவிதா கார்க் வெர்சஸ் நேஷனல் ஹார்ட் இன்ஸ்டியூட் டைரக்டர் இந்த வழக்கெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. இந்த வழக்கை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுதார் காது வலியில் எதிர்மனுதாருக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காரு. அவர் ஆரம்பத்தில் ஹெவி டோஸ் அடித்து தள்ளிட்டார். காது வலி அதிகமாகிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்காரு? திரும்பவும் போய் எனக்கு காது வலி அதிகமாகிருச்சு, நீங்கள் எனக்கு சரியாக பாருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் இவர் அதை சரியாக பரிசோதிக்காமல் அடுத்த தடவையும் ஹெவி டோஸை கொடுத்துட்றாரு. அந்த ஹெவி டோஸ் 2வது கொடுத்த ஹெவி டோஸ் மாத்திரம் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா டாக்டரோட எழுத்து எவனுக்கும் புரியலை. அதனால் போய் இவர் திரும்பவும் நீங்கள் எழுதியிருக்க எழுத்து எதுவுமே புரியலைங்க, கொஞ்சம் பெரிய எழுத்து அழகாக எழுதி கொடுங்க, படிக்கிற மாதிரி எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. இதில் அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுது. ஈகோ கிளாஷ் ஆனதுனால இவர் அந்த டாக்டரை விட்டுட்டு வேறு டாக்டர்கிட்ட போய் காதை சரி பண்ணிட்டார். இது உண்மையிலே மன உளைச்சலை தானே ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்டா நீ நான் உன்னோட ட்ரீட்மெண்ட் வரேன், நீ ஹெவி டோஸ் எழுதி கொடுத்து என் காதையும் சோழி முடித்ததோடு மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஃபீஸையும் நீ வாங்கிக்கிட்ட,
ஃபீஸையும் வாங்கிட்டு நான் நியாயமாக உன் எழுத்து புரியலையா, நீ வந்து ஒரு நீட்டாக எழுதி கொடுன்னு சொன்னால் நீ அதுக்கு வந்து ஈகோ கிளாஷ் செய்து கொண்டு என்னையை வந்து நீ அவமானப்படுத்தி 2 மணி நேரம் காக்க வச்சு என்னையை வந்து அலக்களிச்சிருக்கிற, எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்க, எனக்கு வேதனையை ஏற்படுத்தியிருக்க, உன்னால் தான் என் காதில் வந்து அதிகமாக வலி, அதனால் நீ கிளப்பிக்கிட்டு தரணும்னு சொல்லி அதை நிரூபிப்பதற்காக அந்த டாக்டர் கொடுத்த ரிசிப்ட்டு, அந்த மெடிக்கலில் வாங்கின அந்த கில்லு எல்லாத்தையுமே போட்டுருந்தார் உள்ள. அப்போது ஆரம்ப கட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃபை இந்த புகார்தாரர் வந்து நிரூபித்து விட்டார். டாக்டர்கிட்ட போனேன் அப்படிங்கிறத எதிர்மனுதார் மறுக்கலை. அதே மாதிரி இந்த டாக்டர் பரிந்துரைத்த மருந்துகளையும் இந்த டாக்டர் வந்து மறுக்கலை. அதே நேரத்தில் 3வது தடையாக நீ பெரிய எழுத்தை எழுதித்தான்னு சொல்லி இந்த புகார்தாரர் இந்த டாக்டர்கிட்ட போனதையும் அவர் மறுக்கலை. இப்படி ஆரம்ப கட்டத்தில் இந்த புகார்தாரர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை, அது எதையுமே வந்து டாக்டர் வந்து மறுக்காததுனால ஆரம்ப கட்ட பர்டன் ஆஃப் ப்ரூஃபை வந்து இந்த புகார்தாரர் வந்து நிரூபித்து விட்டார். அதை மறுத்து தான் அப்படி செய்யலை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டியது வந்து இந்த டாக்டருக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த டாக்டர் எதையும் நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி இவர் கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ கேட்டிருக்காரு, ஒரு 1.5 ஒரு 2.5 3 லட்ச ரூபா கேட்டிருக்காரு. கடைசியில் மாநில நுகர்வோர் குறைதீரும் வந்து உனக்கு ஒரு 1 லட்ச ரூபா இழப்பீடுன்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபா இழப்பீடு கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த வழக்கு செலவு தொகையும் கொடுத்து உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பேஷண்ட்டுக்கு ஃபேவராக இந்த தீர்ப்பு இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தனியார் மருத்துவமனைகள், கிளினிக்குகள்லாம் இருக்குது. இதில் அரசு மருத்துவமனையிலேயே வேலை பார்த்து கொண்டு கிளினிக் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த தனியார் கிளினிக்குகள், இந்த தனியார் மருத்துவமனைகள்லாம் முதல்ல எந்த சட்டத்துக்கு கீழே கட்டுப்பட்டு வருவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டுக்கு கீழே கட்டாயமாக தனியார் கிளினிக்குகள் முதல்ல பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சு அந்த கிளினிக்கை நடத்துகிற டாக்டர் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பெற்ற ஒரு டாக்டராக இருக்கணும். 2வது, இந்த கிளினிக்குடைய உரிமத்தை 5 வருஷத்துக்கு ஒருக்க புதுப்பிக்கணும். அதுபோக உள்ளாட்சி அமைப்பிலிருந்து இவங்க என்ன செய்யணும், வணிக உரிமையை பெறணும். அதே போல் இந்திய மருத்துவ கமிஷன் ஆணையம், இந்திய மருத்துவ ஆணையம் வந்து இந்த டாக்டர்களுக்கான தொழில் நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வரையறுத்துக்கிறாங்க. நீ எப்படி ஃபீஸ் வாங்கணும், உன்கிட்ட வார பேஷண்ட்டுக்கிட்ட நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவங்கள நீ எப்படி அப்ரோச் பண்ணணும், உன் மருத்துவ கிளினிக்கில் அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கணும், வர்ற பேஷண்ட் உட்காருவதற்கு, அதே மாதிரி ஓய்வு அறை, இந்த மாதிரி என்னென்ன கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் இருக்குது. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மூளைக்கு மூளை டாக்டர்ஸ் வந்து கிளினிக்குகள் போட்டிருக்கிறாங்க. இப்போ குறைஞ்சபட்ச ஃபீஸ் வந்து அவங்க வந்து 300 ரூபா வாங்கிடுவாங்க. மேக்சிமம் இந்த தனியார் கிளினிக் வச்சுருக்க டாக்டர் வந்து அவங்களே அதில் மெடிக்கல் வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் சென்டரோடு டைப் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்போலோ அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் இருக்குன்னா, அந்த அப்போலோ அவங்க கூட டைப் பண்ணிக்கிட்டு டாக்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் கொடுக்குற களிம்பையோ மருந்தையோ வாங்கிட்டு வரணும், எங்கே வாங்குவீங்க? அப்போலோவில் தான் வாங்குவீங்க. அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்போலோ கூட டைப் வச்சுக்கிறாங்க. டாக்டர் வந்து, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஆனால் அப்போலோ நம்ம மேலே கேச போட்டுறக்கூடாது. டாக்டர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது அப்போலோ மெடிக்கல் இருக்கும், அதில் வாங்கிடுவோம். அப்போ டாக்டருக்கு இந்த அப்போலோ வந்து என்ன செய்வாங்க, சேலரின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் பரிந்துரைக்கிற மருந்தை இந்த மெடிக்கலில் தான் வாங்குகிறோம். ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட குறைஞ்சபட்சம் கன்சல்டிங் ஃபீஸ் 300 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேஷண்ட் வைங்க. ஒரு 50 பேஷண்ட் வச்சா ஒரு நாளைக்கு
என்ன வருமானம் ஆச்சுன்னு பாருங்கள். அப்போ ஒரு மருத்துவர் கிளினிக் நடத்துவதால் மட்டும் அவர் பல லட்சம் சம்பாதிக்கிறார். ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிளினிக் மூலமாக சம்பாதிக்கிற மருத்துவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் மேக்சிமம் ஒரு 70% மருத்துவர்கள் கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்வது இல்லை. பாதிக்கு பாதின்னு கூட நம்ம சொல்லலாம். கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு, முறையான செக்கப்பு இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு பல்லு வலிக்காக ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட போன உடனே அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு பிபி செக் பண்ணுறாங்க, நமக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூட் கெனால் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அது மேலே அந்த டூப்ளிகேட் பல்லு வைக்கணும், நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அது இப்போ ரொம்ப நாள் கழித்து வலிக்க ஆரம்பிச்சதுன்னா பயங்கர வலி. உடனே அவர் என்ன செஞ்சார், எனக்கு அந்த ரூட் கெனாலுக்கு எல்லாம் கிளிக் பண்ணி ஒரு தற்காலிகமாக அடைச்சி விட்டார். அப்புறம் 2 நாள் கழித்து போய் எனக்கு பெர்மனெண்ட்டாக அடைச்சிட்டார். பெர்மனெண்ட்டாக அடைச்ச உடனே எனக்கு பயங்கர வலி. ஏன் நேரத்துக்கு அந்த டாக்டர் வலி ஏற்பட்ட அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு குழந்தை பிறக்கிறதுனால அவர் வெளியூர் போயிட்டார். எனக்கு வலி என்ன செய்யணும் தெரியல. உடனே இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு இப்படி வலி ஆகிடுன்னு. உடனே அவர் எல்லாத்தையும் என்னை செக் பண்ணிட்டு ஜெராக்ஸ் எடுத்து பார்த்துட்டு, நீங்கள் ரூட் கெனால் பண்ணி ரொம்ப நாள் கழித்து நீங்கள் அடைச்சதுனால ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிட்டு, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, அதனால் அந்த பல்லில் ஆட்டம் இருக்குது, அதனால் பல்லை எடுக்க தான் செய்யணும், வேறு வழியே இல்லைன்ட்டார். ஐயோ என்னடா பல்லை எடுக்க சொல்லிட்டாரே அப்படின்ட்டு, நான் இப்போ உங்களுக்கு தற்காலிக அந்த வலி நிவாரணத்துக்கு மாத்திரை கொடுத்துட்றேன், அதை போட்டுருங்கன்ட்டார். அதை போட்டோன்னா வலி குறைஞ்சிருச்சு. மறுநாள் நான் ஏற்கனவே பார்த்த டாக்டர் வந்துட்டார், அவர்கிட்ட போனேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் வேறு வரைக்கும்லாம் ஒன்றும் பாதிக்கலை, அதனால் நம்ம பல்லெலாம் எடுக்க வேண்டாம், நான் ஏற்கனவே அடைச்சதை எடுத்து விட்டுருதேன், நீங்கள் ஒரு 2 நாள் கன்னியூட்டாக மாத்திரை சாப்பிடுங்க, வலி குறைஞ்சிட்டுனா நம்ம திருப்ப செக் பண்ணிக்கிட்டு அதை பெர்மனெண்ட்டாக அடைச்சி கப்பை போட்டுருவோம், அப்படி இல்லைன்னா தான் பல்ல எடுக்கணும்னார். அதே மாதிரி அவர் எனக்கு அடைச்சதை எடுத்து விட்டுட்டார். எனக்கு தற்காலிகமாக மாத்திரை கொடுத்தாரு, ஒரு 2 நாள் போட்டேன், எனக்கு கம்ப்ளீட்டாக வலி போயிடுச்சு. அப்போ நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் கண்டிப்பாக பல்லே எடுத்து ஆகணும்ட்டார். பல்லை எடுத்தாச்சுன்னா நம்ம ஒரிஜினல் பல்லை எடுத்துருவோம், இதனால் உடம்புல இருந்து நமக்கு ஒரு பலம் குறைஞ்ச மாதிரி. அப்போ நாம் ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு டாக்டருக்கு பதில் ஒரு 2-3 டாக்டர்கிட்ட நாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டார். இன்னொரு டாக்டர் என்ன சொல்லிட்டார், உங்கள் பல்லை எடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லைன்ட்டார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சரியா? மொத்தத்தில் இந்த தீர்ப்பு தனியார் மருத்துவர்களுக்கு எதிரானதாக இருக்குது. உண்மையிலேயே நோயாளிகள்கிட்ட ஒரு தனியார் மருத்துவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கனிவையும் அன்பையும் எப்படி செலுத்தணும், நோயை எப்படி கண்டறியணும், எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த தீர்ப்பில் விளக்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். நான் ஒரு புக்கில் இருந்தால் படிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும்னா இந்த கன்சியூமர் கோர்ட்டுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக கொடுக்கேன், படித்து பாருங்கள். நன்றி.